ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுன்னா விஐடி கவுன்சிலிங்க்கு உண்டான ஃபர்ஸ்ட் ஃபேஸஸ்க்கு உண்டான ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். பாத்தீங்கன்னா விஐடிக்கு உண்டான ஃபர்ஸ்ட் ஃபேஸஸ்க்கு உண்டான கவுன்சிலிங் ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எங்க பார்க்கலாம் அப்படின்னா viit.ac.in இந்த வெப்சைட்ஸ்க்கு நீங்க போனீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி ஒரு விண்டோஸ் ஓப்பன் ஆகும். இந்த விண்டோல உங்களோட அப்ளிகேஷன்ஸ் நம்பர், பாஸ்வேர்ட், கேப்சா போட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ரிசல்ட்ஸ் என்ன அப்படிங்கறது அங்க ஷோ ஆயிருக்கும். சரிங்களா? இந்த நீங்க பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து அங்க ஃபீஸை வந்து எவ்வளோ பே பண்ணணும், என்ன பே பண்ணணும் அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் அங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம எந்த டைமுக்குள்ள நீங்க ஃபீஸை பே பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கு ப்ராப்பரா அந்த ஃபீஸை வந்து பே பண்ணணும். இதுல ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க, இப்போ வந்து பர்டிகுலரா நம்ம ஃபீஸை பே பண்ணிட்டோம்னா மறுபடியும் ரீஃபண்ட் ஏதாச்சும் தருவாங்களா அப்படின்னு. ரீஃபண்ட் தருவாங்க. ஓகேவா? நீங்க வந்து பர்டிகுலரா அந்த டேட் அண்ட் டைம்ல நீங்க வந்து ரீஃபண்ட் பாலிசி, அதாவது எனக்கு இந்த சீட்ஸ் வேண்டாம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் அந்த டேட் அண்ட் டைம்குள்ளார அவங்களோட டேட் அண்ட் டைம்குள்ளார உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் தந்துருவாங்க. ஓகேவா? பட் வந்து ஒரு கவலைக்கிடமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ப்ராபப்ளி நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம வந்து கருத்து கணிப்பு கேட்டிருந்தோம். எவ்வளோ ரேங்கிங் வந்திருக்கு, என்ன கேட்டகரிக்குள்ள வந்திருக்கு அப்படின்ட்டு. அவங்க எல்லாருமே என்ஐடிஸ்ல நல்லாவே சீட்ஸ் கிடைக்கும். இருந்தாலுமே அவங்க விஐடில சீட்ஸ் எடுத்திருக்காங்க. சரிங்களா? விஐடில சீட்ஸ் எடுத்து சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்கோசரம் அவங்க விஐடியிலும் சீட்ஸ் எடுத்திருக்காங்க. பட் வந்து இது வந்து யாருக்கு பாதிக்கும் அப்படின்னா, அடுத்த ஃபேஸ் கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்றாங்கல்ல அவங்களுக்கு பாதிக்கும். யாருக்கு பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, நீங்க சப்போஸ் வந்து சீட்ஸ் வேண்டாம்னு சொல்லி வித்ட்ரா பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபேஸ் 4 இல்லைன்னா ஃபேஸ் 3 இருக்கிற மாணவர்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்ஸா இருக்கும். பட் வந்து உங்களோட நாலேஜ்க்கு நீங்க சீட் வந்து செக்யூர் பண்றீங்க. ஆனா வந்து அடுத்த மாணவர்களுக்கு அது வந்து கொஞ்சம் கவலைக்கிடமான விஷயமா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு நல்ல ரேங்கிங் இருந்துமே அவங்களுக்கு வந்து சீட்ஸ் கிடைக்காம இருக்கலாம். இதையும் தாண்டி அவங்களுக்கு என்ஐடிஸ்லயும் சீட்ஸ் கிடைக்காம இருக்கலாம். அதனால மோஸ்ட் ப்ராபபிலி எனக்கு என்ஐடில சீட்ஸ் பக்காவா கிடைக்கும் அப்படின்னு மைண்ட் செட் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, நீங்க இப்பயே வித்ட்ரா பண்ணிட்டீங்க. அதாவது நீங்க சீட் வந்து பே பண்ணல அப்படின்னா கண்டிப்பா அடுத்தவங்களுக்கு அது ஒரு சின்ன ஹெல்ப்பா இருக்கும். அவங்களுக்கும் அடுத்த ரவுண்ட்ல அவங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ப்ராபபிலி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு அவேர்னஸே இல்ல. விஐடில எடுத்து படிச்சா போதும். அதுவும் இல்லாம கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிச்சா போதும். எனக்கு வந்து என்ஐடில சீட்ஸ் கிடைச்சா கூட வேண்டாம். எனக்கு வந்து ரொம்ப லீஸ்ட் கோர்ஸ் தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து விஐடில சீட்ஸ் எடுக்கிறாங்க. பட் விஐடில சீட்ஸ் எடுக்கிறதுங்கிறது நல்ல விஷயம் தான். அந்த விஷயம் எதுவும் தவறு இல்ல. ஆனா என்ஐடியும் விஐடியும் ஈக்குவல் ஆகாது. என்ஐடிங்கிறது மோஸ்ட் ப்ரைட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மோஸ்ட் பிரஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆல் ஓவர் இந்தியால இருக்கிற டாப்பஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அந்த டாப்பஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல படிக்கிறது தான் புத்திசாலித்தனமே ஒழிய, விஐடில நீங்க படிக்கிறீங்க, ஓகே. நீங்க கோர்சஸ சூஸ் பண்ணி நீங்க விஐடில படிக்கிறீங்க. பட் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் முக்கியமே ஒழிய கோர்சஸ் முக்கியம் இல்லை. அத நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நிறைய பேர் வந்து நம்மகிட்ட காலையில இருந்து சாட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ரேங்கிங் இருந்துமே அவங்க என்ஐடில சீட்ஸ் கிடைச்சுமே அவங்களுக்கு வந்து விஐடில சீட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அது என்ன சிச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். இருந்தாலும் ஒரு சிலர்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, இல்ல மேம் எனக்கு வந்து சேஃப்டி அண்ட் செக்யூருக்கோசரம் நான் வந்து சீட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, எனிவேர் நீங்க வந்து நல்ல சீட்ஸ் கிடைச்சாலுமே உங்களுக்கு வந்து அதை நீங்க விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா விஐடில மேபி வந்து டிஎன்இ இன்ஜினியரிங் கவுன்சிலிங் போகாத மாணவர்கள் விஐடில சீட்ஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதையும் தாண்டி உங்களுக்கு என்ன கேட்டகரியில சீட்ஸ் கிடைச்சிருக்கு, என்ன கோர்சஸ் கிடைச்சிருக்கு, என்ன கேம்பஸ்ல கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபேஸ், அதாவது செகண்ட் ஃபேஸ் பார்ட்டிசிபேட் பண்ற மாணவர்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நானும் பார்த்து பயன்பெறுகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்க வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த மாணவர்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.